நண்பர்கள் வணக்கம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 6 மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம். 6 மாடலுமே ரொம்ப குறைந்த விலையில அதிக கறவைத்த கொண்ட மாடலா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் அந்த மாடலோட விலை என்ன, அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாடோட பல்லு, பால், ஈத்து, விலை, அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுங்க. இப்போ நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஜெர்சி கிராஸ் மாடுங்க. லைட்டாக காங்கிரீஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங்கான மாடு, ஒரு பக்காவான மாடு. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு, ஈத்து, இரண்டாவது ஈத்து மாடுங்க. தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு, போட போகிற கன்று இரண்டாவது கன்று. வயல் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். மாடு சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. நல்ல எலும்புக்கான வாட்டு சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு. பால் நல்ல ஃபேட்டஸ்னா தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 10லேருந்து 15 நாள் அம்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்தில் நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. தலையத்திலே 15 லிட்டருக்கு மேலே கறவைத்திறன் கறந்துருக்குது. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 9-8 லிட்டர் கறவை வந்து தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. காலையில் ஒரு 9 லிட்டர் கறவை, மாலை ஒரு 8 லிட்டர் கறவைன்னு ஒரு 17 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு நிஜமாக அந்த தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பக்காவான கிராஸ் டைப்பில் ஒரு தெளிவான மாடாக இருக்கணும். ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தன பிள்ளையில் வயல் குறைஞ்ச ஒரு 5 அடி வச்சு கறக்கிற மாதிரி வேணும். கண்டிப்பாக கறவை 15 லிட்டருக்கு மேலே வேணும். அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. இந்த சினை மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 73,500 சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 73,500 விலையும் நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க. நல்ல பாடி டைப்பில் நல்ல மூலச்சரமான மாடு, நல்ல பெரிய மாடுங்க. நல்ல எலும்புக்கான வாட்டு சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு. நல்ல சைஸ் இருக்குதுங்க மாடு. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்புங்க. ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு தான். தலையீத்து கன்று போட்டிருக்கு. கண்டிப்பாக இன்னும் 4-5 ஈத்துக்கு வந்து போனால் குறைஞ்சது வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல மடி செட் இருக்கக்கூடிய மாடு. தலையீத்தில் நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து 8-16 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குது. ஆவரேஜாக தலையீத்தில் ஒரு 15-16 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குது. இந்த ஈத்தை பொறுத்தவரை கேரண்டியாக ஒரு 17 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் தான் வந்து டைம் இருக்குதுங்க. நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா மடி தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு விற்கலாங்க. கண்ணு போகிற டைமில் அந்தளவுக்கு நல்ல மடிப்பார்வையில் இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமான மாடும் கூடங்க. கடைப்போல் முளைப்பு, இரண்டாவது ஈத்து, சுழி சுத்தம், 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 முதல் 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 லிட்டர் வரைக்கும் கறவை தண்ணி எதிர்பார்க்கக்கூடிய மாடு. இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 72,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா அழகிய 2ஆம் ஈத்து சந்தனப்பள்ளியில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு. நல்ல மூலச்சரமான மாடுங்க. கிளிக்கோம் டைப்பில் நல்ல அழகலட்சத்தில் இருக்குது மாடு. பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு, இரண்டாவது ஈத்து, சுழி சுத்தம். மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. நல்ல மடிசெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடுமே நல்ல எலும்புக்கான வாட்ட சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்குது. இந்த மாட்டோட சினையை பொறுத்த வரைக்கும் 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 முதல் 15 நாள் வரைக்கும் இந்த மாட்டுக்குமே டைம் இருக்குதுங்க. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்று ஈனுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து 7-14லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. 8-15 லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கறவைத்திறன் கறந்துருக்குது. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 8-15 லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 69,500 சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கூடிய 69,500 விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு. காரி சட்டையில் நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க. ஒரு பட்ஜெட் விலையிலே வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் 6 பல் தாங்க போட்டிருக்குது. 6 பல்ல இரண்டாவது ஈத்து, தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு. போடக்கூடிய கன்று இரண்டாவது கன்றுங்க. வயல் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். நல்ல அடைச்ச மடி செட்டில் அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க.
நல்ல நெத்தி வலியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. குட்டம் முதல் நல்ல ஒரு அழகு லட்சணத்தில் இருக்குதுங்க மாடு. சுழி சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. 6 பல்லு, 2வது ஈத்து, சுழி சுத்தமாக இருக்குது. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 14 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. 14லேருந்து 15 வரைக்கும் அதிகபட்சமாக டச் ஆகிருக்குது. நிச்சயமாக இந்த ஈத்தில் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 8, 7, 15 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குதுங்க. நிச்சயமாக ஒரு பண்ணை முறையில் வச்சு பராமரிக்கலாம். தாராளமாக 15 லிட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோட்டத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 63,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீட்டில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கக்கூடிய 63,500 விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருட்டை ப்ளஸ் நாட்டு கிராஸில் ஒரு பக்காவான எருமை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். இந்த எருமையை பொறுத்த வரைக்கும் பல்லு 4 பல் போட்டுருதுங்க. 4 பல்லு தலையீத்து நல்ல சைஸில் இருக்குதுங்க. நல்ல முகலட்சணம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு எருமைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பல்லை பொறுத்த வரைக்கும் 4 பல்லு தலையீத்து. வயல் குறைஞ்ச ஒரு 10-15 ஈத்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் நல்ல ஒரு கறவைத்திறனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. நிச்சயமாக நல்லா மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 4, 3, 7 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எருமைங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஈத்து ஆக நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4, 3, 7 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பக்காவான சுருட்டை ப்ளஸ் நாட்டு கிராஸ் எருமைங்க. இந்த எருமையோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 54,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. எருமையோட குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாங்க, யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது தாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கிளைமேட்டும் வந்து இப்போ சொல்லவே தேவையில்லை. எல்லா கிளைமேட்டுமே தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய ஒரு பக்காவான எருமை மாடுங்க. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஜெர்சி கிராஸில் செவல சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடு. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்பு ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. வயல் குறைஞ்ச 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். ஒரு பட்ஜெட் விலையில் விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய மாடும் கூடங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்லா பாதி மடி எடுத்துருச்சுங்க. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் நிமிஷம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 12, 13 வரைக்கும் ஆவரேஜாக கறவைத்திறன் கறந்துருக்குது. 7, 6 கறந்துருக்குதுங்க. நிச்சயமாக இந்த ஈத்துலேயும் தாராளமாக அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. 2வது ஈத்து பல்லு கடைப்பல் முளைப்பு சுழி சுத்தமாக இருக்குது. ஒரு 13 லிட்டரையும் கறவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 53,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. தேவைன்றவங்க அனுப்புங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த 6 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவைன்றவங்க அனுப்புங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடைகளும் யூடியூப் சேனல் விளம்பரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கி கொடுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.